இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் என் ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். உலக மக்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு மனிதரை பின்பற்றும் என்று தீர்மானித்தால், இதோ இவரை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று உலகத்துக்கு குறிச்சொல்ல தகுதி படைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், கழுமரத்தில் ஏற்றப்பட்டும் சுடுமல் கிடத்தப்பட்டும் இந்த மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் மீதும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை மட்டுமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய உரிய நோக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும், அல்லாஹ்வை வணங்காத கட்டுப்படாத மக்களுக்கு உணவுக்கு தரிசித்து வரும் அந்த அல்லாஹ்வுடைய வற்றாப்பெருங்கருணை நாம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டும் என்று பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையின் கீழ் வருகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த மாதத்திலே, புனித மிகுந்த ஜுமாவுடைய தினத்திலே, இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக துல்ஹஜ்ஜுடைய மாதம் இருக்கிறது. இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்மளை எல்லாமே ஒன்றோடு வைத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த தலைப்பின் கீழ் வருகிறேன். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே பல்வேறு விதமான மதங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், 1000க்கு மேற்பட்ட மதங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு வேதமாக இருக்கக்கூடிய, இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் அல்லாஹ் நம் மீது நிறுவியிருக்கிறான். மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டியாக, உலகத்திற்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் இந்த மனித குலத்துக்காக அருளப்பட்ட திருமறை குர்ஆன், இது திருமறை குர்ஆன் முஸ்லீம்கள் எந்த உலகத்திலெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த திருமறை குர்ஆனை பின்பற்றுவார்கள். இது திருமறை குர்ஆனுடைய குர்ஆனை பற்றி எவ்வளவோ ஜுமா உரைகளில் சொற்பொழிவுகள் நாம் கேட்டாலும், நமக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலே இந்த திருமறை குர்ஆன் தான். அது எத்தனை முறை நீங்கள் படித்தாலும், அதில் இருக்கக்கூடிய செய்திகளை கேட்டாலும் நம்முடைய ஈமான் தான் அதிகரிக்கும். இந்த திருமறை குர்ஆனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு இறை தூதரை அனுப்பினான். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூல். ஓரிரை கொள்கை சொல்வதற்காக வந்த இறை தூதர்கள், அவர்களுக்கு இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்கு கொடுத்த ஒரு அற்புதம் என்னவென்றால் இந்த திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பித்து அவனுடைய வசனங்களில் சொல்லி காட்டுவான். தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேத வசனங்கள்,
இன்ன அன்சல்னாஹ குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன், இதை நீங்கள் விலகிக் கொள்வதற்காக ஒரு அரபு மொழியில் நாம் அருளியிருக்கிறோம், அரபி மொழியில் நாம் அருளியிருக்கிறோம். ஹாதா பயானு லின்னாசி வ ஹுதன், இதே மனிதர்களுக்கு நல்ல அறிகுறிகள் இருக்கிறது, நேர்வழி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் சிலாயித்து சொல்கின்றான். மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் எப்படியாப்பட்ட வேதம்! நம்முடைய திருமறை குர்ஆனை ரமலான் மாதம் மட்டும் படிக்கக்கூடியவர்கள் சில பேர் இருப்பார்கள், ரமலான் மாதம் மட்டும் ஓதக்கூடியவர்கள் சில பேர் இருப்பார்கள். அதுக்கப்புறம் அடுத்த ரமலான் வரட்டும் என்று தான் நாம் நினைத்திருப்போம். ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேத நூலை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான். வஹாதா கிதாபு அன்சல்னாஹு முபாரக்குன், பாக்கியம் பொருந்திய ஒரு வேதத்தை தான் உங்களுக்கு நாம் அருளியிருக்கிறோம். ஃபத்தபியூன், இதை நீங்கள் பின்பற்றுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு தேவை என்றால் இந்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனுடைய சிறப்பை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் சொல்கின்றான். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, அல்லாஹ் உங்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். வ இன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, உங்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது என்று சொன்னால், இது வாழ்க்கைக்கு ஒத்து வரலை என்று சொன்னால், இது நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு அருளப்பட்ட ஒரு வேதத்தை போல ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சவால் விடுகின்றான். நமக்கு அருளப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் என்பது ஒரு சாதாரண ஒரு நூல் கிடையாது. மனித குலத்துக்கு அருளப்பட்ட இந்த வேதம் நமக்கு ஒரு பொக்கிஷம். அப்படியாப்பட்ட ஒரு வேதத்தை தான் அல்லாஹ் நம் மீது அருளியிருக்கிறான். அதை நீங்க படித்தீர்கள் என்றாலும் இந்த உரையிலே உங்களுக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன் இது ஒரு பொக்கிஷம் என்று சொல்கிறோம்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இது அற்புதம் என்று சொன்னார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வருவதற்கு முன்பாக அந்த மக்களுடைய கலாச்சாரம், ஒரு சமூகத்தினுடைய செயல்பாடு, அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். எப்படியாப்பட்ட சமுதாயம் தெரியுங்களா? மூட பழக்க வழக்கம் என்று சொன்னாலே மூழ்கி கிடக்கக்கூடிய சமுதாயமாக இருந்தார்கள். இது ஹஜ்ஜுடைய காலம். இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அவங்க எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், வீட்டில இருந்து ஹஜ்ஜுக்கு போய் தவாப்பெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, நேரடியாக வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க, வீட்டினுடைய கொல்லப்புற வழியாகத்தான் வீட்டுக்குள் வருவார்கள். அப்படி ஒரு மூட பழக்க வழக்கம். நேராக வந்தால் தீட்டுப்பற்றும், அதனால பின்னாடி வழியாகத்தான் வருவார். இது அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். இப்படி மூட பழக்க வழக்கில் ஒரு மூழ்கி கிடக்கக்கூடிய சமுதாயமாக யார் இருந்தா? அவர்கள் இருந்தார்கள். அதே போல கால்நடை இருக்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய வயிற்றுப்பதிகள் எல்லாம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, சாப்பிடக்கூடாது. அவங்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படி ஒரு மோசமான ஒரு சமூகம். வணக்க வழிபாடு, அவங்க தொழுகை முறை எப்படி இருந்தது? அல்லாஹ் வணங்கக்கூடிய விதம் எப்படி என்றால், இன்றைக்கு கோடான கோடி பேர் மக்காவில் எப்படி தவாப் செஞ்சுட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி போனவர்களும் இப்போவும் கணக்கு பார்த்தா எத்தனையோ மில்லியன் கணக்கில் இருக்கும். இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் எப்படி தவாப் செய்யறாங்க? இந்த மாதிரி அவங்க பழக்கம் இருக்காது. விசில் அடிச்சுட்டு கை தட்டிட்டு இப்படித்தான் அவருடைய தொழுகை வணக்கமாக இருந்தது. கஅபத்துல்லாஹ்வே நிர்வாணமாக உலா வருவார்கள். தவாப் செய்வது எப்படி? ஆடை இல்லாமல் அப்படியே நிர்வாணமாக வருவார்கள்.
இப்படித்தான் அவருடைய வணக்க வழிபாடு அவ்வளவு ஒரு மனித சமூகத்தில் சேர்த்த முடியாத ஒரு பழக்க வழக்கம் ஒரு இடத்துல இருந்தது. இப்படி இருந்த சமூகம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தவர்கள். மனித உயிருக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார்கள். சர்வ சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் கூட கொலை செய்து விடுவார்கள். அந்த கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக 10 தலைமுறை ஆனாலும் சரி அந்த சமூகத்தை விடமா கொன்றே ஆக வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவன் நம்ம தாத்தாவை கொன்னா நம்ம அவனை கொன்றணும், அந்த அளவுக்கு ஒரு வெறி அவங்கள்ட்ட இருக்கும். இப்படியாப்பட்ட சமூகமாக அவர்கள் இருந்தார்கள். பழிக்கு பழி வாங்கக்கூடிய தன்மை, அதே மாதிரி குலப்பெருமை. எங்களை விட ஒரு பெரிய சமூகம் கிடையாது. குறைஷி குலம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலம் இருக்க குறைஷி குலம், அதுதான் உயர்ந்த குலம். எங்களை தவிர்த்து வேற எந்த உயர்ந்த குலம் கிடையாது என்று சொல்வார்கள். அதே போல அரபி மொழி தான் சிறந்த மொழி. அரபியர்கள் மட்டும்தான் மனிதர்கள். அரபி தெரியாதவர்கள் கால்நடை போன்றவர்கள், அஜமிகள். அரபி தெரியலனா மதிக்கவே மாட்டான். அப்படியாப்பட்ட குலப்பெருமை அவங்கள்ட்ட இருந்தது. மதுபானத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வீட்டிலையும் மதுபானங்கள் பீப்பாய் கணக்காக வைத்திருப்பார்கள். எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலும் சரி மது கண்டிப்பாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு சமூகம். அதே போல அவருடைய பழக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று சொல்லப்பட்டால் இதா புஸ்ஸிர அஹதுக்குமுல் உன்ஸா, அவனிடத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று நற்செய்தி கூறப்பட்டால் வல்லவஜஹு முஸத்தா, அவனுடைய முகம் கருத்து விடும். எத்தவாராமினல் கௌம், இந்த குழந்தையை நம்ம எப்படி அவமானத்தோடு எப்படி வச்சுக்கிறது, எங்கேயாவது போய் கொலை செஞ்சிருவோம், குழியை தோண்டி புதைத்து விடுவோம் என்கின்ற நிலையில் அவர்கள் இருந்தார்கள். விபச்சாரத்தில் மூழ்கி கிடக்க யாருக்கும் யாரோடு வேண்டுமானும் இருப்பார்கள். தாய்க்கு தரத்துக்கு வித்தியாசம் தெரியாது. ஒரு கணவன் மனைவி குழந்தையோடு வாழக்கூடிய ஒரு குடும்பம், திடீரென்று தந்தை இறந்து விடுகிறார். தந்தை இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாரு, இவர் மனம் பிடித்த ஒரு பெண்ணை இந்த மகன் திருமணம் முடிப்பார். கணவன் மனைவி பிள்ளை 3 பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மனைவி இறந்துருச்சு. இந்த கணவன் என்ன செய்யறாரு, தன் குழந்தைக்காக தனக்காக இன்னொரு திருமணம் முடிக்கிறார். முடிச்சுட்டு வாழக்கூடிய நேரத்தில் திடீரென்று இந்த தந்தை இறந்து விடுகிறார். மகன் என்ன செய்வான், இந்த தந்தையை மனம் பிடித்தாரு அந்த பெண்ணை இவன் திருமணம் முடித்துக் கொள்வான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், உங்கள் தந்தையர் மனம் பிடித்த பெண்ணை நீங்கள் மணக்காதீர்கள். இன்னஹு கான ஃபாயிஸத்தன் வ மக்தன் வ சபீலா, கேடுகட்ட காரியம், அருவருப்பான காரியம், இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் அந்த காரியத்தை அவர் செய்திருந்தார்கள். விபச்சாரம் என்றால் யாரோடு எப்படி வேண்டுமானும் இருப்பார்கள். கணக்கு வழக்கே இல்லாமல் அவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு சமூகத்தை நீங்கள் திருத்துவதென்றால், இந்த சமுதாயத்தை நம்ம தயார்படுத்துவதென்றால் எவ்வளவு கடினமான உழைப்பு தேவை. இந்த சமூகத்தை தலைகீழாக மாற்றியது எதுவென்றால், இறைவனால் நமக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆன் தான் அந்த சமூகத்தை தலைகீழாக மாற்றியது. 23 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் உருவாக்கினார் என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆன் அந்த அறியாமை கால மக்களிடத்திலே உள்ளே சென்றது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கை திருமறை குர்ஆனாக மாற்றினார்கள். மாற்றியதின் காரணமாகத்தான் மிக பெரும் அளவுக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. மதுவா ஒழித்தார்கள், திருமறை குர்ஆன் வசனம் ஒழித்தார்கள். விபச்சாரமா அந்த பக்கம் கூட நெருங்காமல் இருந்தார்கள். வியாபாரத்திலே நேர்மை, கொடுக்கல் வாங்கல நேர்மை, கொலப்பெருமையெல்லாம் தூக்கி எறிந்தார்கள். சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தார்கள். ஒரு உயிரை கொள்வதாக இருந்தால் பயந்தார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான், ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது
ஒட்டுமொத்த உலகத்திற்கு கூடிய உயிரை கொள்வதற்கு சமம். பயந்தார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றாக செல்லக்கூடிய நேரத்திலே விபச்சாரத்திலிருந்து விலகி இருந்தார்கள், மதுவிலிருந்து விலகி இருந்தார்கள். அனைத்து விதமான ஒழுக்கமும் ஒரு மனிதனுக்கு தேவை என்றால் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் அவர்களை மாற்றியது. இந்த சமூகம் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலையில் இருந்தது, அந்த சமுதாயத்தை திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மாற்றியது என்று சொன்னால், சகாபாக்களுக்கு அருளப்பட்ட வேத நூல் வேறையா, நமக்கு இருக்கிறது வேறையா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருமறை குர்ஆனும் ஒரே கருத்து தான். சகாபாக்கள் எதை பின்பற்றினார்களோ அந்த வேத நூல் தான் நம்முடைய கையில் இருக்கிறது. நம்ம கிட்ட என்ன மாற்றம் இருக்குது? நம்முடைய குடும்ப வாழ்க்கை மாற்றமாக இருக்குதா? நம்முடைய செயல்பாடுகள் மாற்றமாக இருக்குதா? நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் மாற்றமாக இருக்கிறதா? நாம் பேசக்கூடிய பேச்சில் மாற்றம் இருக்கிறதா? எதை எடுத்து பாருங்கள், இருக்குதா என்று கேட்டால் மிகவும் சொற்பமாக தான் இருக்குது. இதோடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல. நம்ம இந்த இஸ்லாத்தில் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம வர்றோம், தொழுகிறோம், போகிறோம். சில நேரம் தொழுகை இல்லாமல் இருக்கிறோம். பேர் என்ன? அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, முஸ்லீம் என்று இருக்கிறோம். இது எப்படியாப்பட்ட வேத நூல் என்று இதை திருமறை குர்ஆனை படித்து இஸ்லாத்துக்கு வர்றாங்களே, அவங்களுடைய வாழ்க்கை வச்சு பார்த்தோம் என்றால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே இது மிகப்பெரிய ஒரு அற்புத வேதம் என்று கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். மேற்கத்திய நாட்டில் எடுத்தீங்கன்னா இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி கடுமையான பயங்கரமாக போகுது. அதில் ஒருத்தர் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய டேனியல் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி, அவர் என்ன செய்கிறார் என்றால், அவங்களுடைய நாட்டில் பார்த்தா மினாரங்கள் இருக்கு இல்லையா, அது பெருசு பெருசாக இருக்குது. அவர் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறார் என்றால், இது எப்படி, இது ஒரு கிறிஸ்துவ நாடு, நம்முடைய இறையாண்மைக்கே இவங்க வேட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த காரியத்தை செய்கிறாங்கன்னா இதை விடக்கூடாது என்று சொல்லி அதுக்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் களமிறங்குகிறார், பிரச்சாரம் செய்கிறார். மிகப்பெரிய பிரச்சாரம், அதில் அவருக்கு வெற்றியும் கிடைக்குது. அந்த பிரச்சாரம் செய்ததற்காக அந்த அரசாங்கம் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா? இராணுவ கமாண்டர் பதவி, அதாவது கௌரவிப்பாங்களே அந்த ஒரு பதவியை அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் பெரிய சந்தோஷப்படுறாரு. என்னடா இந்த காரியத்துக்கு இவ்வளவா? அப்படி என்றால் முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாம், இந்த குர்ஆனுக்கு எதிரான கருத்து போரை நம்ம உருவாக்க வேண்டும். அந்த அரசியல்வாதி முடிவு செய்கிறார். முடிவு செஞ்சுட்டு என்ன பண்றார் என்றால், அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கணும் என்று சொல்லி அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்க 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 என்ன வருது என்று சொன்னால், அவர் ஒவ்வொன்றாக படிக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கென்று பார்த்தீங்கன்னா திடீரென்று அவருடைய மனமாற்றம். அதாவது 2009 அவர் என்ன செய்கிறார் என்றால் இஸ்லாத்துக்கு வருகிறார். அவர் சொன்ன செய்தி என்னவென்றால், நான் இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களோடு விவாதம் செய்ய வேண்டும், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பொய் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆனை படித்தேன். ஆனால் நான் எவ்வளவு பெரிய தவறு இதுக்கு முன்னாடி செய்து கொண்டிருந்தேன் என்பதை திருமறை குர்ஆன் படிக்கக்கூடிய நேரத்தில் தான் நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மார்க்கம் இருக்கு என்று சொன்னால் அது இந்த இஸ்லாம் தான் என்று சொல்லி திருமறை குர்ஆனை படித்து அவர் யார்? இவர் இஸ்லாத்தினுடைய எதிரியா இருந்தவர். இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் திருமறை குர்ஆனை படிக்கிறார். உலகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, இப்படித்தான் இஸ்லாத்தை யாரெல்லாம் எதிர்க்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த இஸ்லாம் வளர்ந்து தான் இருக்குது. சில ஆண்டுக்கு முன்பாக டென்மார்க்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் வரைஞ்சு
அதற்காக பெரும் போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடந்தது. அதில் பல உயிர்களும் கொல்லப்பட்டுச்சு. அந்த ஆர்ப்பாட்டம் யார்? டென்மார்க் நாட்டுக்கு எதிராக. ஆனால் அந்த டென்மார்க்லேயே என்ன, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது, அந்த மக்கள் போராடுறாங்க. இந்த நாட்டில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது, அரசாங்கம் தடுத்து நிறுத்து என்று சொல்கிறாங்க. அப்போ எங்கெல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஒழிக்க வேண்டும் நினைக்கின்றார்களோ அங்கே இந்த மார்க்கம் அல்லாஹ் மேலோங்க செய்வான். திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றக்கூடிய முஸ்லிம் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம திருமறை குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோம், எப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் இஸ்லாத்தை வருகிறார் என்று பாருங்கள். அதே மாதிரி தான் கனடா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் டாக்டர் கேரி மில்லர். இவர் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். இவர் என்ன செய்கிறாரு? இவரும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக, ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆனை வாங்குறார். திருமறை குர்ஆனை படித்து முஸ்லீம்களிட இருக்கக்கூடிய அந்த அறியாமையை சொல்லி அவங்களை எல்லாம் மதம் மாற்றம் செய்ய வேண்டும், கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனை வாங்குறார். வாங்கி படிக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றாரு, என்ன நோக்கத்திற்காக நான் வாங்கி படிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு என்ன இதில் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன் என்று சொன்னால், இதில் முகமது நபியை பற்றி அதிகமான செய்திகள் இருக்கும், அவருடைய தோழர்களை பற்றி அதிகமாக இருக்கும், அவருடைய மனைவிமார்களை பற்றி இருக்கும் என்று வாங்கி படிக்கிறார். வாங்கி படிக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். ஒன்று, ஈசா நபியை பற்றி அதிகமான இடங்களில் படிக்கிறார். ஈசா நபியை பற்றி இந்த அளவுக்கு திருமறை குர்ஆன் சொல்கிறதா? மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஒரு அத்தியாயமே இருக்கிறதா? ஆச்சரியப்படுறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஒரு அத்தியாயம் இருக்குது. இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சில அறிவிப்பூர்வமாக பார்க்குறாரு. அதில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், 31வது அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்கிறான், 21வது அத்தியாயம் 30வது வசனம். அதில் சயின்ஸ் அடிப்படையில் பார்க்குறார். அது என்ன சொல்லுது என்றால், பெருவெடிப்பு கோட்பாடை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. இதை அப்படியே ஆய்வு செய்கிறார். இது எப்படி இருக்கும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி ஒரு கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியும் என்று, இது உண்மையிலே அல்லாஹ்வுடைய வேதமாகத்தான் இருக்க முடியும் என்று விஞ்ஞானத்தை அடிப்படையில் அவர் ஒப்பிட்டு பார்த்து இதை ஒரு சான்றாக, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கான ஒரு சான்றை இதை வைக்கிறார். அப்புறம் இன்னொரு வசனத்தை சொல்றாரு, அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? இது அல்லாஹ்விலிருந்து வந்திருந்தால் இது ஏராளமான முரண்பாட்டை கண்டிருப்பீர்கள். இவ்வளவு உண்மையா உறுதியா யார் பேச முடியும்? இதை வேற யார்கிட்டயாவது மனுஷர்கிட்ட வந்திருந்தா பல முரண்பாடுகளை பார்த்துருக்கலாம். இது அல்லாஹ் சொல்றானே, இவ்வளவு உறுதியாக, இவ்வளவு தெளிவாக எப்படி சொல்ல முடியும் என்று இந்த வசனத்தையும் வைக்கிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபூலஹப் என்று சொல்லக்கூடிய அவருடைய சிறிய தந்தை, அவர் இஸ்லாத்துக்கு வராத ஆய்வு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த தப்பத் யதா அபீ லஹப்ங்கிற வசனம் இறங்குது. அபூலஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் இல்லையா? அந்த வசனத்தை இவர் ஆய்வு செய்கிறார். அபூலஹப் இஸ்லாத்துக்கு வந்திருந்தா அன்றைக்கு மார்க்கமே பொய்யா இருக்குமே. நீ வரமாட்டேன்னு சொல்ற, நான் வந்துட்டேன் என்று அவர் சொல்லியிருந்தா எப்படி இஸ்லாம் இருந்திருக்கும்? அப்போ அதை அவர் ஆய்வு செய்து இது உண்மையிலே அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று சொல்லி திருமறை குர்ஆனை எந்த நோக்கத்திற்காக அவர் படித்தாரோ அதுக்கு மாற்றமாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு திருமறை குர்ஆன் அவரை மாற்றியது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனில் வைத்திருக்கிறானா இல்லையா? எவ்வளவு பெரிய செய்திகளை சொல்றான். நீங்க படிச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திற்கும் இது திருமறை குர்ஆனோட விளக்கம் இருக்கிறது. நம்ம கவலைப்படுறோம், துக்கப்படுறோம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். நீங்க திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பல செய்திகளை உங்களுக்கு சொல்வான். எல்லா துறை சேர்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் இதை வழிகாட்டுகிறான். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய செய்திகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
இவங்கள எப்போ உணருவாங்கன்னா, இவங்க காலேஜில் போய் இவங்களுக்குன்னு ஒரு பாடம், சயின்ஸ் சம்பந்தமான சில பாடங்கள் நடக்கும் பார்த்தீங்களா, அப்பொழுது அந்த பாடங்கள் எடுக்கக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில் உணர்வார்கள். எவ்வளவு கரெக்டாக அல்லாஹ் பேசுகிறான். படிக்கக்கூடிய மாணவர்கள் சொன்னது இது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல் இருந்தும் கூட அதை நம்ம புறக்கணித்து நிராகரித்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்மளை விட நஷ்டவாளி யாராவது இருக்காங்களா? எத்தனை செய்திகள் கிடைக்கும். நம்முடைய தொழில் மோசமா, அல்லாஹ் வழிகாட்டுகிறான். குடும்ப பிரச்சனையா, அல்லாஹ் வழிகாட்டுகிறான். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அல்லாஹ் வழிகாட்டுகிறான். என்னென்ன பிரச்சனைகள் உண்டான தீர்வு நீங்கள் திருமறை குர்ஆன் படிக்கக்கூடிய நேரத்தில் மன ரீதியான ஆறுதலை அல்லாஹ் தருவான். எல்லாரும் உங்களை வெறுத்து போய் ஒதுக்குறாங்க, அதுக்கான வெற்றி அல்லாஹ் தருவான். அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. சமீபத்தில் வந்த ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண், ஆமினா சில்மி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி. இந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை இவங்களும் இதே தான். அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்றால், நான் முஸ்லீம் என்பதற்கு பெருமைப்படுகின்றேன், இந்த இஸ்லாம் என்னுடைய இதய துடிப்பாக நான் நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவங்களுடைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். எப்படி என்றால், இவங்க கணவன் பிள்ளையோடு வாழக்கூடிய ஒரு பெண். இப்படி வாழக்கூடிய ஒரு நேரத்தில் இவங்களுடைய படிப்புக்காக ஒரு இடத்துல கவுன்சிலிங் போடுறாங்க. அந்த கவுன்சிலிங்கில் இவங்க எதிர்பார்த்த ஒரு சப்ஜெக்ட் கிடைக்காம மாற்றி ஒரு சப்ஜெக்ட் வருது. அதை படித்தாங்கன்னா இவங்களுக்கு தேவையான சில இது நிறைவேறும். அதுக்காக அதை படிக்கிறாங்க. படிக்கக்கூடிய அந்த தருணத்தில் பார்த்தா அந்த சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு கவுன்சிலிங்குள்ளே போய் சீட்டை வாங்கிட்டு உள்ளே போனால் அந்த கிளாஸில் எல்லாருமே யார், அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்க. அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி வெளியே வர்றாரு. வெளியே வந்துடுறாங்க. இந்த பெண்மணி வந்துட்டு, இவங்களோடு எப்படி நம்ம படிக்கிறது, நம்மளால் இப்படி இருக்கிற இவங்கெல்லாம் மனுஷங்களா, இவங்களோட எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி இந்த ஆமினா சில்மி அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் இவங்கள்ட்ட எப்படி நம்ம பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கணவர் சொல்கிறாரு, நீ என்ன நோக்கத்துக்கு போகிறையோ அதை போய் படி, நீ அவங்களையே பார்க்குற என்று இவர் ஆறுதல்லாம் சொல்லி அனுப்புகிறார். அப்போ இவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க என்றால், நம்ம இதுக்குள்ளே போகிறோம் என்று சொன்னால் ஒரு முடிவோடு இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த அரபியர்களை நாம் மாற்ற வேண்டும், நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பாடங்கள் நடக்குது, அங்கே நண்பர்கள் பழகிறாங்க. பழகக்கூடிய நேரத்தில் இவங்க இயேசுநாதரை பற்றி, கிறிஸ்துவத்தை பற்றி நிறைய செய்திகள் சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த அரபியர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே கேட்டுக்கிறாங்க. சொல்லுங்கள் 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 கேட்டுக்கிறாங்க. இப்படி கேட்டோன்னு இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா நம்ம சொல்கிற செய்தி எல்லாமே கேட்குறாங்களே, அப்போ இவங்களை நம்ம மாற்றணும் என்று முடிவு செஞ்சு, அது மாற்றுவதாக என்ன செய்கிறது, குர்ஆனை படிக்கணும், அது இருக்கக்கூடிய தவறுகளை சொல்லணும், அப்போ நம்ம ஈஸியாக மாற்றிடலாம் என்று சொல்லி இந்த ஆமினா சில்மி என்ன செய்கிறாங்கன்றால், திருமறை குர்ஆனை படிப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவர் என்ன செய்கிறார், இஸ்லாமிய சில புத்தகங்களும் திருமறை குர்ஆனும் கொடுக்குறார். கொடுத்து கணவன்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு இதை படிக்கிறாங்க. படிக்கக்கூடிய நேரத்தில் இவங்க அப்படியே படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களை அறியாமல் சில மாற்றங்கள் வருகிறது. இதை யார் கவனிக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய கணவர் பார்க்குறாரு. ஏன்னா வாரம் கண்டிப்பாக பாருக்கு போயிடுவாங்க, ட்ரிங்க்ஸ் அடிப்பதற்காக போயிடுவாங்க, பன்றி இறைச்சி சாப்பிடுவாங்க. இந்த பழக்கமெல்லாம் அவங்கள்ட்ட அப்படியே விடுபடக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவருக்கு சந்தேகம் சொல்கிறாரு, இல்லை நீ படிக்கிறது சரியில்லை, இது உன்னை மாத்திர மாதிரி இருக்குது, இதை நிறுத்து அப்படிங்கிறாங்க. அவங்க அதை கேர் பண்ணாமல் அசால்ட்டாக விட்டுட்டு இவங்க படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் இதை படித்து பல இஸ்லாமிய புக்கு குர்ஆனை படிக்கிறாங்க. இந்த கணவர் சொல்லி, இல்லை நான் உன்னோடு நீ வாழ முடியாது என்று சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு அறிஞரை பார்த்து இஸ்லாத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டு தெரிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு வரக்கூடிய தருணத்தில்
இதுதான் ஒரு குடும்பத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த பெண்மணியோட சம்பவத்தில் பார்க்கலாம். அவங்களுக்கு எப்படியாப்பட்ட எதிர்ப்பு வருது என்று சொன்னால், அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்ற உடனே அவங்க தாயார் சொல்கிறாங்க, நீ எனக்கு மகளே கிடையாது அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக உன்னை நான் கொலை செஞ்சிருவேன் அப்படிங்கிறார். அவங்க சகோதரி சொல்கிறாங்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நீ உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும் என்று சொல்லி அந்த சகோதரி சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க இஸ்லாம் சம்பந்தமான ஆய்வுகளையும் படிப்புகளையும் இறங்கி நிறையா காரியங்களை அவங்க ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வராங்க. செஞ்சுட்டு வரக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையவே ஒரு 20 நிமிடம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தான் சொல்கிறாங்க. அந்த 20 நிமிட பாதிப்பு என்னன்னா, அவங்க குழந்தை வேணுங்கிறதுக்காக வழக்கு கொடுக்குறாங்க. வழக்கு கொடுத்து நீதிபதி முன்னாடி அந்த வழக்கு வருது. அவர் விசாரணை செய்கிறாரு. செஞ்சுட்டு ஒரு தீர்ப்பை சொல்கிறார். உனக்கு 20 நிமிஷம் ஆமினா சில்மியிடம் சொல்கிறார், ஒரு 20 நிமிடம் உனக்கு வாய்ப்பு தர்றேன். இந்த 20 நிமிடத்தில் உனக்கு கணவன் பிள்ளையோடு நீ போய்க்கோ, இஸ்லாத்தை விட்டுட்டு. இல்லை என்றால் கணவனையும் பிள்ளையும் விட்டுட்டு இஸ்லாத்துக்கு போய்க்கோ, இல்லைன்னா இஸ்லாத்தை விட்டுட்டு கணவன் பிள்ளையோட போய்க்கோ என்று 2 விஷயத்தை சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த 20 நிமிஷமும் இந்த அம்மாவுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். இஸ்லாமா குடும்பமா, இஸ்லாமா குடும்பமா, இஸ்லாமா குடும்பமா என்று சொல்லி கடைசியாக 20 நிமிடம் கழிகிறது. நீதிபதி கேட்குறாரு. அப்போது இந்த அம்மா சொல்கிறார், நான் நேசிக்கக்கூடிய எனக்கு இஸ்லாம் போதும். அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. போன அந்த பெண்மணி இஸ்லாம் சம்பந்தமான நிறைய உரைகளை பேசக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தோடு தொடர்பு அவங்க எந்த நிலையிலையும் விடலை. இது வேணுங்க, அதாவது நம்ம இஸ்லாத்தில் தௌஹீத உறுதியாக இருக்க குடும்பத்தை வெறுத்து ஒதுங்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அப்படி நம்ம இருந்தோன்னா வெற்றி கிடைக்காது. அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க என்ன வெறுத்தாலும் சரி அவங்கள்ட்ட போய் ஒட்டிக்குவாங்க. அவங்க அடிச்சே துரத்தினாலும் அந்த பெண்மணி வீட்டுக்கு போவாங்க. இப்படி போகக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட சில பேர்த்திட்ட அப்படியே ஒவ்வொரு மாற்றங்கள் வருகிறது. இந்த தன்னுடைய குடும்பத்தில் முதலாக இந்த ஆமினா சில்மி அவர்கள் இஸ்லாத்தை வர வைத்தது யார் என்று சொன்னால், அவங்களுடைய பாட்டிக்கு இஸ்லாத்தை சொல்கிறாங்க. அவங்க பாட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அவங்க பாட்டியோட வயசு எவ்வளோ தெரியுங்களா? 100 வயசு. அந்த வயசில் இவங்க இஸ்லாத்தை சொல்கிறாங்க. அந்த பாட்டி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்படி சென்று சில நாட்களில் என்ன ஆகுது என்று சொன்னால், அவங்க தகப்பனார் இந்த மகளை அழைச்சிட்டு சொல்கிறாங்க, அருமை மகளே, நான் இஸ்லாத்துக்கு வரலான் இருக்கேன். ஏன்னா இதுதான் கரெக்டான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. யார் இவங்க? கொலை செஞ்சிருவேன்னு சொன்னாங்களே அந்த தகப்பனார் சொல்கிறார். சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏற்றுக்குங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை உன் சகோதரிடத்தையும் உன்னுடைய தாயார்கிட்டையும் சொல்லிவிடாது என்று சொல்கிறாங்க. இன்னும் சில நாட்கள் கழிஞ்ச உடனே அவங்க தாயாரை கூப்பிட்டு பேர் சொல்லி, ஆமினாவே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நான் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கேட்குறாங்க. இவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஒன்றும் செய்ய வேண்டாம், களிமா மட்டும் சொல்லுங்க என்று களிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற களிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிட்டு அவங்க அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம், இந்த மகளுக்கு பெரிய சந்தோஷம். அந்த தாயார் சொல்கிறாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட விஷயத்த உன்னுடைய அப்பாட்ட சொல்லிடாது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் இவங்க யார் பைத்தியக்காரி என்று சொன்னாலும் அந்த சகோதரி வீட்டுக்கு அழைச்சு அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஆமினாவே, நான் இப்பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாம் படித்து பார்த்தேன், இஸ்லாம் தான் கரெக்டான மார்க்கம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீ இது நம்முடைய பெற்றோர்கிட்ட சொல்லிடாத என்று சொல்லும்போது தான், இல்லை, உனக்கு முன்னாடி அவங்க 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, இதில் நீ பகிரங்கப்படுத்துறங்காட்டிக்கு ஒரு இது நடக்க போகிறதில்லை என்று சொல்லி அந்த 3 பேரையும் அமர வச்சு இந்த ஆமினா சில்மி அவர்கள், நீங்கள் 3 பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! யார் இவங்கெல்லாம்? வெறுத்து ஒதுங்கின அந்த குடும்பம்
அவங்க இஸ்லாத்துக்கு வர வச்சது என்றால் காரணம் இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் படித்தார்கள். 16 ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு. 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கணவர் போனாரு, அவரும் திரும்பி வர்றாரு. 16 வருஷம் கழிஞ்சு எப்படின்னா இவங்களோட இந்த ஆமினா சிம்மி அவங்களுடைய பேச்சை கேட்குறாங்க, அந்த கருத்துக்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே சிந்திக்க தோணுது, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய குழந்தைகளும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரராக இருக்கிறாங்க. இதற்கு அடிப்படை காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமறை குர்ஆன் அவர்களை மாற்றியது. திருமறை குர்ஆனை அவர்கள் படித்தார்கள். நம்ம எத்தனை பேர் திருமறை குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிறோம்? வாரத்தில் ஒரு நாளாவது என்றைக்காவது திருமறை குர்ஆன் நம்ம படிச்சிருப்போமா? பல செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொட்டி நமக்கு வைத்திருக்கிறான். நம்ம தான் குர்ஆனோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கிறோம். குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லி இது என்ன வசனம் என்று கேட்டால் நமக்கு தெரியாதும்போ. ஏதாவது யார்கிட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்பா, என்ன வசனம் என்ன நம்பர் என்று கேட்டால் நமக்கு தெரியாது. ஏன்? யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அது குர்ஆன் வசனமா என்று கூட நமக்கு தெரியாது. அப்ப திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இல்லை என்றால் நம்ம நஷ்டவாளியாக மாறிவிடுவோம். அதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்றால் திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் மனித குலத்துக்கு அருளப்பட்ட வேதம் இந்த திருமறை குர்ஆன். இந்த உலகத்தில் அதிகமாக படித்து பின்பற்றுக்கு தகுதியானவர் யார் என்றால் இந்த கலிமா சொல்லப்பட்ட முஸ்லிம்கள் தான். இவர்கள் தான் அதிகமாக தொடர்பு வைத்திருக்க வேண்டும். நம்ம இந்த திருமறை குர்ஆனோடு தொடர்பு இல்லை என்று சொன்னால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக அல்லாஹ் தண்டனை அதிகமாக நமக்கு கொடுப்பான். இந்த திருமறை குர்ஆனை பின்பற்றவில்லை என்றால், படிக்கவில்லை என்றால். அதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை காப்பாற்ற வேண்டும். திருமறை குர்ஆனை அதிக படிப்போம், அது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வோம், அதை செயல்முறைப்படுத்துவோம். இந்த திருமறை குர்ஆன் நாளைக்கு நமக்கு மறுமையிலே சாட்சி சொல்லும். அப்படியாப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரும் ஆக்கி உருவானாக. வாவதான் எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனித மிகுந்த ஒரு மாதத்திலே, துல்ஹஜ் மாதத்திலே நம்மெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய சிறப்பு என்னவென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம். அவங்க எப்படி இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சாங்கங்கிற அதை நினைவு கூறும் விதமாக நாமும் நம்முடைய ஈமானை அதிகமாக தியாகத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு நினைவுகூறுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை நமக்கு கடமையாக்கியிருக்கிறான். இந்த மாதத்தில், துல்ஹஜ் மாதத்தில், அந்த பிறை 1லிருந்து 10 நாள் செய்யக்கூடிய இபாதத்துகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் இந்த 10 நாள் செய்யக்கூடிய அமல் இருக்குது பார்த்தீங்களா, இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். மற்ற மாதங்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தில் பிறை 10 வரைக்கும் செய்யக்கூடிய அந்த இபாதத்து என்பது, நற்காரியம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயல். அப்போ இந்த 10 இதில் 2-3 போயிடுச்சு, பிறை போயிடுச்சு. இன்னி இருக்கக்கூடிய இன்றையிலிருந்து நம்முடைய நன்மையான காரியங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், கலிமா சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். இதெல்லாம் நம்முடைய நடைமுறையில் இருக்காது. பெருநா அன்னைக்கு மட்டும் வந்தால் அல்லாஹ்வை போற்றி உட்கார்ந்து செய்யணும். ஆனால் இந்த நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்றால் தக்பீரை அல்லாஹ் அக்பர் என்று அதிகமாக அல்லாஹ்வை புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், கலிமாவை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், பல திக்ருகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள். அது இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய குர்பானுடைய சட்டம் தெரியும். ஜமாத் சார்பாக ஆடு மாடு, அதாவது மாடுக்கு ஷேர் செய்யணும். ஆடு வாங்கக்கூடியவங்க அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் குர்பான் கொடுக்க வேண்டும். எதை நம் குர்பான் கொடுத்ததாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா என்ன ஊர் பேசுது, உலகம் பேசுதுக்காக செஞ்சோன்னா ஒரு நன்மையும் கிடைக்காது. அல்லாஹ்ட்ட நம்ம செல்லக்கூடியது அனைத்துமே இறையச்சம் மட்டும்தான். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். சேரக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் ஜமாத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம மாடை எப்படி பார்க்கணும், ஆடு எப்படி பார்க்கணுங்கிறதெல்லாம்
நிறையா செய்திகள் இருக்கிறது. அதுக்கான உரிய நேரம் கிடையாது. அதே போல் இந்த 9வது பிறை அன்று அரஃபாவுடைய நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு என்பது அது மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய நோன்பு. அதாவது முந்தைய ஒரு ஆண்டு செய்த பாவத்துக்கான பரிகாரம், வரக்கூடிய ஆண்டுக்கு செய்யக்கூடிய பாவத்துக்கான பரிகாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு நன்மையை இந்த அரஃபாவுடைய நோன்பை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நோன்பையும் யாரும் தவற விடாமல், அந்த சுன்னத்தான நோன்பு பிறை 9 அன்றைக்கு தான் அந்த நோன்பை வைக்க வேண்டும். அதையும் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளால் ஈன்ற வரைக்கும் இந்த மாதத்தில் இருக்க துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 1 to 10 செய்யக்கூடிய இபாதத்து ரொம்ப முக்கியமானது. அதிகமான நன்மை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கில் உருவானாக. வாஹுர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.